தமிழர்களின் வாக்குரிமை காக்க, தமிழர்களின் வாழ்வுரிமை காக்க, தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழ் இனத்தின் தாயகத்தை இந்தி பேசும் மாநிலமாக்க திட்டம் போட்டு செயல்படுது மோடி அரசு செயல்படுது. இந்திய தேர்தல் ஆணையமே சேர்க்காதே சேர்க்காதே இந்திக்காரனை சேர்க்காதே வாக்காளர் பட்டியலில் சேர்க்காதே. இந்திய தேர்தல் ஆணையமே சேர்க்காதே சேர்க்காதே இந்திக்காரனை சேர்க்காதே வாக்காளர் பட்டியலில் சேர்க்காதே. இந்திய தேர்தல் ஆணையமே பீகார் ஜார்க்கண்ட் ஊபிக்காரனை பீகார் ஜார்க்கண்ட் ஊபிக்காரனை வாக்காளராக சேர்க்காதே தமிழ்நாட்டில் சேர்க்காதே. இந்திய தேர்தல் ஆணையமே இந்திக்காரனை சேர்க்காதே நீக்காதே நீக்காதே வாக்காளர் பட்டியலில் இருந்து தமிழர்களை நீக்காதே 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 தமிழர்களை நீக்காதே சேர்க்காதே சேர்க்காதே இந்திக்காரனை சேர்க்காதே. தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் இந்திக்காரனை திணிக்கும் திட்டம் இந்திக்காரனை திணிக்கும் திட்டம். இந்திய தேர்தல் ஆணையமே செயல்படுத்தாதே செயல்படுத்தாதே எஸ்ஐஆர் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதே செயல்படுத்தாதே செயல்படுத்தாதே. இந்திய தேர்தல் ஆணையமே எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்தாதே செயல்படுத்தாதே தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதே தமிழர் தாயகம் பறிக்காதே. நோட்டிபிகேஷன் அந்த ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ரீசன் அந்த அறிவிக்கிறானே அதுல என்ன சொல்லியிருக்கிறான்? வெளி மாநில வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கிற வேலை காரணமாக வேலை வாய்ப்பு காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் போயிருக்கிறார்கள். எனவே மாநிலம் விட்டு மாநிலம் போகிறவனுக்கு வாக்குரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை அறிவித்திருக்கிறான். வெளி மாநிலத்துக்காரனை இந்திக்காரனை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டுக்காரனை வாக்காளர் பட்டியலில் நீக்கி தமிழர் தாயகத்தை இந்திக்காரன் மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் ஜனநாயகத்தின் பேராலேயே வாக்குரிமையின் பேராலே செய்யக்கூடிய சதி திட்டம் என்பதை கவனிக்க தவறுகிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. திருப்பூர்ல திமுக தன்னுடைய கேட்பு மனு, நீங்க வேட்பு மனுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள ஒரு கேட்பு மனு கேட்பான், எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறான்ல, அப்படி கேட்பதற்கே திருப்பூர்ல திமுக முக்கியமான தலைவர்கள் வரதில்லை. ஏன்? திருப்பூர்ல இந்திக்காரன் தான் டிசைடிங் மைனாரிட்டி, அவன் தான் தீர்மானிக்கிற சிறுபான்மை. அவன் யாருக்கு ஓட்டு போடுகிறானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். இப்ப இன்னைக்கு இந்த விஜய் ஒரு ஆளுக்கு உள்ள வந்துட்டார் தேர்தலில் வந்து. இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது ஒரு இன அழிப்பு திட்டம், தமிழ் இன அழிப்பு திட்டம். இதனுடைய ஆழ அகலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கத்தில் பூத் லெவல் எல்லா வரையிலும் அந்த திமுக கழக தம்பிகள் தான் பிஎல்ஓ ஆபீசருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா இடத்துலையும் படிவம் பூர்த்தி பண்றவங்க திமுக காரன். ஒரு பக்கம் படிவத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வழக்கு நடத்துவீங்க, சும்மனாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அப்படின்னா இதுதான் திராவிட மாடல். மோடியின் தென்னக பதிப்பு தமிழ்நாட்டு பதிப்பு தான் திராவிடம். மழைக்கு இடையிலும் எழுச்சிமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற சென்னை தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை பறித்து விடுவார்கள் அல்லது
பாஜகவுக்கு வாக்களிக்க முன்வராத தலித்துகளுக்கு பட்டியல் சமூகத்தவருக்கு வாக்குரிமை பறித்து விடுவார்கள் என்ற அளவிலே மட்டுமே படம் காட்டிக் கொண்டு திமுக உட்பட ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது ஒரு இன அழிப்பு திட்டம், தமிழ் இன அழிப்பு திட்டம். இதனுடைய ஆழ அகலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஈழத்திலே, தமிழ் ஈழத்திலே இலங்கையில் பேரினவாத சிங்கள பேரினவாத அரசு துப்பாக்கி முனையிலே மக்களை அழித்தார்கள். பக்கத்திலே பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் அரசு, யூத இனவெறி அரசு அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களை காசாவிலே துப்பாக்கி முனையிலே குண்டு போட்டு அழித்தார்கள். ஆனால் இங்கே ஓட்டு ஜனநாயகம் இருக்கிறது. இந்த ஓட்டு ஜனநாயகத்தையே ஒரு இன அழிப்புக்கான ஒன்றாக, தமிழர்களுடைய தாயகத்தை தமிழர்களுக்கு இல்லை என்று மறுப்பதற்கான ஒரு உத்தியாக இந்த எஸ்ஐஆர் என்ற திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்துகிறது. இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்த்து பல கட்சிகள் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கட்சியும் கூட இது வெளி மாநிலத்துக்காரனை, இந்திக்காரனை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டுக்காரனை வாக்காளர் பட்டியலில் நீக்கி தமிழர் தாயகத்தை இந்திக்காரன் மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம், ஜனநாயகத்தின் பேராலேயே வாக்குரிமையின் பேராலே செய்யக்கூடிய சதி திட்டம் என்பதை கவனிக்க தவறுகிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. ஒரு பக்கத்தில் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் தானே அவனுக்கு அதிகாரிகளாக போகிறார்கள். அந்த அதிகாரிகளாக தேர்தல் ஆணையத்தினுடைய பணிக்கு போய் ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பின் கீழே, அதிகாரத்தின் கீழே வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னாலே அயல் பணி என்ற வகையில், டெபுடேஷன் என்ற வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களை, ஊழியர்களை, ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் நான் அனுப்ப மாட்டேன் என்று நிறுத்தியிருக்க முடியும். ஏன் ஒரு பக்கத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள்? இது குடியுரிமை பற்றிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. குடியுரிமையை பற்றி சோதிக்கிற ஒரு விஷயம் இது. சிட்டிசன்ஷிப் என்பது உள்துறை அமைச்சகத்தின் தொடர்புடைய ஏற்பக்கூடியது. இதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தொடர்பு கிடையாது. இட்ஸ் a different agency என்று சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இந்த எஸ்ஐஆர் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள். அதில் உண்மையாக இருப்பீர்களானால், உண்மையில் என்ன, குறைந்தபட்சம் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற வரையிலும் என்னுடைய பணியாளர்கள், தமிழ்நாடு அரசுடைய ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த தேர்தல் பணிக்கு, இந்த எஸ்ஐஆர் பணிக்கு வரமாட்டார்கள் என்று நிறுத்திருக்க வேண்டுமா இல்லையா? நிறுத்தினால் அப்படியே பூகம்பம் அடித்துவிடும். வரட்டும், பார்ப்போம். சட்டவிரோதமான ஒரு செயலை நிறைவேற்ற வேண்டும் என்பது சட்ட கடமை அல்ல என்பதை இதே சட்டம் சொல்கிறது. நீ நில்லு. அதற்கு பதிலாக ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கத்தில் பூத் லெவல் எல்லா வரையிலும் அந்த திமுக கழக தம்பிகள் தான் பிஎல்ஓ ஆபீசருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா இடத்துலையும் படிவம் பூர்த்தி பண்றவங்க திமுக காரன். ஒரு பக்கம் படிவத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வழக்கு நடத்துவீங்க, சும்மனாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அப்படின்னா இதுதான் திராவிட மாடல். மோடியின் தென்னக பதிப்பு, தமிழ்நாட்டு பதிப்பு தான் திராவிடம். அதனுடைய விளைவு தான் ரெண்டு கட்டளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை முறியடிக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நேற்றையோடு அதனுடைய படிவங்கள் பூர்த்தி செய்வது முடிந்துவிட்டது. வரைவு வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய 19ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள். இதுவரையிலும் என்ன செய்தி வந்திருக்கிறது? 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 80 லட்சம் வாக்காளர்களிலே செத்தவன் அல்லது உறுதியாக இல்லாதவன் என்று கழித்து விட்டால் 49 லட்சம் பேர் வாக்குரிமையை பறிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வெளியில வந்திருக்கிற செய்தி 19ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக வரைவு வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது. இன்னொரு பக்கத்தில் புதிதாக சேர்த்திருக்கிறார். எவ்வளவு பேர் சேர்த்தான் தெரியவில்லை. அதுல எவ்வளவு பேர் பீகார்காரன் தெரியவில்லை. ஏன்? ஏற்கனவே அருணபாரதி சொன்னது போல 13 என்ற ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறான். இந்த அறிவிப்பு எஸ்ஐஆர் அறிவிக்கிற போது இந்த அறிவிப்பு ஏன் செய்கிறோம், இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை ஏன் செய்கிறோம் என்பதற்கான நோக்க அறிவிக்கை, நோட்டிபிகேஷன், ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த அறிவிக்கை அறிவிக்கிறானே, அதிலே என்ன சொல்லியிருக்கிறான்? வெளி மாநில வாக்காளர்கள்
இன்றைக்கு இருக்கிற வேலை காரணமாக, வேலை வாய்ப்பு காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் போயிருக்கிறார்கள். எனவே மாநிலம் விட்டு மாநிலம் போகிறவனுக்கு வாக்குரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை அறிவித்திருக்கிறான். ஒன்னும் எதுவும் தெரியாம இல்ல, வெளிப்படையா அறிவித்துத்தான் செய்யறான். அறிவித்ததற்கு பிறகு நீ வாக்காளர்களோட பதிவு பண்ணிக்கணும்னா அவங்க அப்பா இருந்தாரா, தாத்தா இருந்தாரா, 1987 இருந்தாலும் கேட்கறான்ல. அதுல 13வது என்ன நிபந்தனை? பீகார் வாக்காளராக 1/7/2025 நீ இருந்தையா, அதற்கு முன்னால் இருந்தையா போதும். இதையே நீங்க கேட்கிற. தமிழ்நாட்டுக்குள் பட்டியல் தயாரிக்கிற போது பீகாரில் வாக்காளராக இருந்தாயா என்ற ஒரு காலம் வர வேண்டிய அவசியம் என்ன? இது எவனுக்கும் புரிய வேண்டாமா? இதுக்கு என்ன பெரிய தனியா சொல்லணுமா? இதுக்கு வெளிப்படையா அறிவிக்கிறானே. 13வது நிபந்தனை பாரு. ஒவ்வொருத்த கையிலையும் நீங்க இந்த வாக்குச்சீட்டு கொடுக்கறதுக்கு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பான். ஒண்ணுல நீங்க போட்டோ ஒட்டி கொடுப்பீங்க, இன்னொன்னு உங்க கையிலே இருக்கும். போய் பாரு, பேட்டி பாரு. அதுல 13வது நிபந்தனை அதுதான். பீகாரில் 1/7/2025 அதற்கு முன்னால் நீ வாக்காளராக இருந்திருக்கிறாயா என்பதை அவன் சொல்லணும். சரி, பீகார்காரங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிட்டான்? இந்த BLO வச்சிருக்கிறான்ல, பூத் லெவல் ஆபீசர், வாக்குச்சாவடி அதிகாரி. அந்த வாக்குச்சாவடி அதிகாரிக்கு ஒரு அறிவுறுத்தல் அறிவிச்சு என்னென்ன செய்யணும்னு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான்ல, அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறான். அதுல என்ன சொல்றான்னா, அவனுக்கு சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் இந்த தொகுதியில் பீகார்ல எனக்கு பகுல்சராய் தொகுதியில் எனக்கு ஓட்டு இருந்துச்சு, பாட்னாவில் எனக்கு ஓட்டு இருந்துச்சு என்று அவன் சொன்னால் போதும். அதை நீ தேடி தர வேண்டிய வேலை உனக்கு. எப்படி பீகார்காரனுக்கு அவன் தேடி தரணுங்கிறான், நமக்கு ஏகப்பட்ட நிபந்தனை போடுறான். அப்ப அவனுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது. இங்கே அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளிலும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். கேட்டா என்ன, நம்மால் வேலை செய்ய மாட்டான். நீ கொடுக்கிற குறை கூலிக்கு வேலை செய்ய மாட்டான். அதான் விஷயம். சட்ட கூலி தரமாட்டோம், சட்டப்படி நடந்துக்க மாட்டோம். அவன் வேலைக்கு வரணும்னா அவன் வருவான், இன்னைக்கு வருவான், நாளைக்கு பிடிச்சிக்குவான். உன்னை பார்க்குறோம்ல. இப்போ ஆவடியில் அம்பத்தூரில் சட்டை போட்டு கிடக்குறான்ல, நீ அம்பத்தூரில் அவன் வச்சே தான் சட்டம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வர இவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றான்? வாக்காளர் அட்டையை இவன் தான் கொடுத்தான், ரேஷன் அட்டையை இவன் தான் கொடுத்தான். இப்போ அது பத்தாதுன்னு ஸ்ரீபெரும்புதூர்ல, திருப்பூர்லாம் வெளி மாநிலத்து தொழிலாளிகளுக்கு குடியிருப்பு கட்டி தரேன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏவா வேலுக்கு கான்ட்ராக்டா அதுதான். மந்திரி ஏவா வேலு இருக்கிறார்ல, அவருக்கு கான்ட்ராக்டா அதுதான். அவனுக்கு இடத்த பிடிச்சி கையில் கொடுத்துட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்தீங்கன்னா அதை சுத்தி நம்மால வந்துருவான். இவன் ரியல் எஸ்டேட் பண்றவன், எல்லா மந்திரி ஆளுகளும் ரியல் எஸ்டேட் பண்றவன், மலையை விற்கிறவன், மண்ணை விற்கிறவன். இந்த இவர்கள் தான், அவர்கள் தான். மாவட்ட தலைவர்கள் இருந்து ஒன்றிய தலைவர் வரல எல்லா கட்சியிலையும் மண்ணை விற்கிறவன், மலையை விற்கிறவன், இந்த ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு விற்கிறவன் எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு. அவர்களுக்கு அவனுடைய மனை விலை ஏறும். அதற்கு திறந்தார் போலதான் கொண்டு வரான். அதனால தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு குடியிருப்பு கட்டி கொடுப்பான், நிரந்தரமா அவனை வைப்பான். வச்சதுக்கு பிறகு வாக்காளர் ஆயிடுறான். வாக்காளர் ஆயிட்டா என்ன நிலைமை? இப்ப இன்னைக்கு உடனடியான ஆபத்து என்ன? திருப்பூர்ல திமுக தன்னுடைய கேட்பு மனு, நீங்க வேட்பு மனுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள ஒரு கேட்பு மனு கேட்பான், எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறான்ல. அப்படி கேட்பதற்கே திருப்பூர்ல திமுக முக்கியமான தலைவர்கள் வராதில்லை. ஏன்? திருப்பூர்ல இந்திக்காரன் தான் டிசைடிங் மைனாரிட்டி, அவன் தான் தீர்மானிக்கிற சிறுபான்மை. அவன் யாருக்கு ஓட்டு போடுகிறானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். இப்ப இன்னைக்கு இந்த விஜய்னு ஒரு ஆளுக்கு உள்ள வந்துட்டார் தேர்தலில். வந்ததுக்கு பிறகு இப்ப ஏற்கனவே இருந்த நிலைமை என்ன? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகம் போனால் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பல பேர் ஜெயிப்பான், தோப்பான். இவன் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்திக்காரன் ஏற்கனவே 30 லட்சம் பேர் இருக்கிறான். 2011ஆம் ஆண்டு அதனுடைய சென்சஸ் கணக்கை வைத்து 2018ஆம் ஆண்டினுடைய வாக்காளர் கணக்கை வைத்து 2019ஆம் ஆண்டு தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் நாம் எழுதினோம். நான் எழுதிய கட்டுரையை அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த முரசொலி திமுக அவருடைய முரசொலியில வெளியிட்டான். இப்படியெல்லாம் ஆபத்து இருக்கிறது பார்த்தீர்களா சொல்லிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? அவனுக்கு வீடு கட்டி கொடுக்குற, நீ வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை கொடுக்குற, கொடுத்தது பிறகு வாக்காளர் அட்டை வாங்கிடுறான். வாக்காளர் அட்டை வாங்கின பிறகு இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் தீர்மானிக்கிற சிறுபான்மையாக வந்ததுக்கு பிறகு உடனடியாக அவனுடைய ரெடிமேட், அவனுடைய இப்போ சாய்ஸ் என்ன? பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான், ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவான். இந்திக்காரன் போய் நீ கேளுதா? அப்போ போயிட்டு வந்தார்ல பீகார்ல இருந்து வந்தவன் நம்மளால கேட்டான், தினமரெல்லாம் கட்டிட்டு இருந்தான் பேட்டி. நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு.
நீங்க போனீங்களே, எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க? பிஜேபிக்கு போட்டேன். இங்க வாக்குரிமை கொடுத்தா என்ன போடுவீங்க? நான் பிஜேபிக்கு போடுவேன். தெளிவா சொல்றான். சரி, பிஜேபிக்கு ஓட்டு போடுவான்னு தெரிஞ்சே எப்படி திமுக அனுமதிக்குது அப்படின்னா, 1000 ரூபாய் கொடுத்தா நேற்றுக்கு நம்மால் ஓட்டு போடுவான், 2000 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டு போடுறான், அப்படிதான் நினைக்கிறான். ரெண்டாவது, தமிழர் தாயகத்தின் மீது இவர்களுக்கு பற்று கிடையாது. ஏன்? இவனே தெலுங்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அதனால இவர்கள் திமுக ஆட்சி என்பது தமிழர் தாயகத்தை பற்றி, தமிழர்களுடைய உரிமையை பற்றி கவலையற்ற ஒரு ஆட்சி நடத்துவதனால ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கிறான். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாளைக்கு இது என்ன ஆகும்? இந்த எண்ணிக்கை அடிப்படையில் அவன் பெரும்பான்மை ஆயிடுவான். நான் சொல்லல, பெரும்பான்மை ஆவார் கொஞ்ச நாள் ஆயிடுவான். ஆனா இன்றைக்கு தீர்மானிக்கிற சிறுபான்மையா இருப்பான். இப்ப நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் இந்திக்காரன் 15,000 ஓட்டு 2. இப்ப நீங்க வந்து தஞ்சாவூர் போன்ற பெரிய கிராமங்கள் விவசாயத்தை சார்ந்து மட்டுமே இருக்கிற தொகுதிகளில் கூட 15,000 பேர் ஒரு தொகுதிக்கு இருக்கிறான். இப்ப நீங்க போய் ஓசூர், அந்த மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த இங்க சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த பகுதியெல்லாம் பாரு. எல்லா இடத்திலையுமே ஒவ்வொரு தொகுதியிலும், சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் 25,000 பேர் இருக்கிறான் வாக்காளர்களா, இன்றைக்கே இருக்கிறான். இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக என்ன செய்ய போகிறார்கள்? உடனடியாக 7 லட்சம் பேர் வாக்காளர்களை பீகார்காரனை சேர்க்க போறான். அதனாலதான் அதுக்கு அந்த காலமே போட்டிருக்கிறான், 13வது செக்ஷன் போட்டிருக்கிறானே. எதுக்காக? பீகார்ல உனக்கு ஓட்டு இருந்துச்சான்னு கேட்கறதுக்கு என்னங்க இங்க காரணம்? முதல்ல ஸ்பெசிபிக்கா பீகார்காரனை சேர்க்க போறான். ஏன்னா பீகார் ஜார்க்கண்ட்காரன் தான் இங்க அதிகம். உத்தரப்பிரதேசக்காரன் கூட இப்ப அண்மை காலமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன முறை? இங்க இருக்கிற அடிக்கிற பணத்தை எடுத்து வச்சுட்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் கொட்டுறானுங்க. நீங்க இப்ப நேற்றுக்கு முன்தினங்க பல பேர் அதை கவனிக்கிறது இல்லை. நம்ம மட்டும் தான் ஒரு அறிக்கையா கொடுத்தோம். நேற்றைக்கு முன்தினம் இந்திய அரசனுடைய இந்த மக்கள் தொகை இயக்ககம்னு இருக்குது, டைரக்டரேட், அவன் ஒரு புள்ளி விவரத்தை அறிவிச்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் கடந்த 2019 தொடங்கி, தம்பிகளா கவனிச்சுக்கணும், 2019 தொடங்கி 2020 இந்த நேற்று 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதி வரை, 2025 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுத்து பார்த்தால் 18%, 100க்கு 18 பேர் குறைஞ்சிட்டான். தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைகிறது. பிறப்பு விகிதம் குறைகிறது தமிழர்களுக்கு. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட 8% குறைந்து விட்டது. பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கிறது. குழந்தை பிறக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது. எப்படி அது? பிறப்பு விகிதம் கடந்த 6 ஆண்டுகளாக குறைந்து கொண்டு வருகிறது, 7 ஆண்டுகளாக. ஆனால் நீ சென்சஸ்ல என்ன சொல்றான்? 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கைன்னு ஒவ்வொரு தடவையும் போடுவான். இதெல்லாம் எல்லா பத்திரிகையிலும் வருது. நமக்கு வந்து நடிகனுடைய நாய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு தான் பாக்குறோமே தவிர இந்த செய்தி என்ன நம்ம பாக்குறது இல்லை. அதுல என்ன சொல்றான்? 6 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் என்பது அப்படியே குறைஞ்சிட்டே இல்லவே இல்லை, போயிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? கடந்த 7 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி முடியும்? வெளி மாநிலத்துக்காரன் அதிகரிச்சுட்டே இருக்கிறான். 1 கோடி பேர் இருக்கிறான் இன்றைக்கு. 1 கோடி பேர் இருக்கிறான். அதுல குறைந்தபட்சம் 70 லட்சம் பேர் வாக்காளராக மாறிடுவான். இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் 25,000 பேர் 30,000 பேர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தான்னு சொன்னா அவனுடைய முகம் கோடாமல் தான் இவன் கட்சி நடத்துவான். இந்தி பாட்டு போடுன்னா போடுவான். இந்தி மொழியை வந்து துணை ஆட்சி மொழியா வச்சுக்குவான். இந்திக்காரனுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுன்னா செய்து கொடுப்பான். இப்ப நீங்க ஓட்டு கேட்கும் போது மத்திய சென்னையில இந்த முரசொலி மாறன் அப்பலேருந்து அப்படித்தானே, அந்த மாறன்கள் என்ன பண்றான்? இந்தியில போஸ்டர் அடிச்சான ஓட்டு கேட்கறான், இந்தியில நோட்டீஸ் அடிச்சு ஓட்டு கேட்கறான். இந்த மார்வாடிக்கார மாதிரி டர்பன் கட்டின ஒரு படத்தை வந்து மாறன் காட்டுவாரு. இதுல போய் ஈரோட்ல போய் பாரு. ஈரோட்ல இருக்கக்கூடிய இந்திரா நகர்ல ஓட்டு கேட்கறவன் திமுக, அண்ணா திமுக எல்லாருமே இந்தியில ஓட்டு கேட்கறான். அதுக்குதான் அதனாலதான் திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குஷ்பு கொஞ்சம் போய் கட்சியில வச்சுட்டு இருந்தானுங்க. அது ஏதோ குடும்ப சண்டையில வெளியே போயிடுச்சது. எதுக்காக? இந்திக்காரனுக்கு இந்திய சொல்லிய ஓட்டு வைக்கலாம் நினைக்கிறான தவிர இது தமிழர் தாயகமாக நீடிக்காது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் திடீர்னு இவர்கள் திணிக்கப்படுவது, இந்திக்காரன் திணிக்கப்படுவது ஒரு செயற்கையான குறுக்கீடு. அவன் விரும்புகிற ஆட்சியாக அது மாறும். நீங்க இப்ப நம்ம சாதாரணமா பாக்கலாங்க. நீங்க வந்து ஒரு இந்திய எதிர்த்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு 50 பேர் அதுல உட்கார்ந்தாருன்னு இருக்குங்க,
நம்ம பேசுறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பேசுவான், அவனை வருத்தப்படுவானு. இப்படி இவனை நம்பிதான் அவன் தேர்தலில் எம்எல்ஏ நிக்க முடியும்னா இந்திக்காரனோட சலாம் போட்டு நிற்பான் கழகத்துக்காரன். அதனுடைய விளைவு தமிழர்களுடைய அரசியலாக தமிழ்நாட்டில் இருக்காது. பிஜேபி காரன் வராமலேயே பிஜேபி விரும்புகிற அரசியல் இங்க நடக்கும். பிஜேபி நேரடியாக வரணும் அவசியம் இல்லை. அவருடைய காவி கொடியை பிடித்துக் கொண்டு செய்யக்கூடிய வேலையை இவன் ரெட்டக்கரை வேட்டியோட செய்வான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே இது ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்க நிலை. நாம ஏற்கனவே அறிவித்தோம். இதெல்லாம் எஸ்ஐஆர் அறிவிப்பதற்கு முன்னாலே எதிர்பார்த்து அறிவித்தோம். இதற்கு பிறகு 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தினுடைய அந்த சர்வே எடுத்திருக்கிறான்ல, இதுல எவ்வளவு பேர் வெளிமாநிலத்துக்காரன் இந்த 13வது செக்ஷன் படி பீகார் காரனுக்கு எவ்வளவு பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிற, வாக்காளர் அட்டை கொடுத்திருக்கிற என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடணும். வெளியிட வைக்கும்படியாவது குறைந்தபட்சம் இந்த கட்சிகள்லாம் கேட்கணும். அந்த விவரம் இருந்தாலும் எவ்வளவு பேர் இருக்கிறான்னு தெரியும். இப்ப நேற்று 80 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலுக்கு நீக்கிருக்கிறாங்க கேட்ட மட்டும் தான் வருது. எவ்வளவு பேர் சேர்த்திருக்கிறான் என்பது வரலையே. அப்ப வந்தாலும் தெரியும் எவ்வளவு பேர் இந்திக்காரன் வந்திருக்கிறாங்க. எனவே 19ஆம் தேதியை வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல்ல இந்திக்காரன் எவ்வளவு பேர் சேர்த்திருக்கேன்னு அறிவிக்கணும், தெரிவிக்கணும். அப்படி தெரிவித்தால் தான் நீ உண்மையாக நடந்து கொள்கிறாய் என்று பொருள். அதை மறைத்தால் நாம் அதை எடுத்து விட முடியும். இந்த புள்ளி உரம்ல எவன்ட்டையும் மறைக்க முடியாது, நம்மள்ட்ட எல்லாம் மறைக்க முடியாது, எடுத்துடலாம். இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தில் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது தாயகம் காக்கிற போராட்டம். நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தளவில் தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய கட்சி அல்ல. தமிழ் தேசிய பேரியக்கம் யாருக்கும் வாக்கு கேட்பதும் இல்லை, யாருக்கும் வாக்கு போடுவதும் இல்லை. எந்த தேர்தல் எனக்கு வாக்கு கொடு என்று கேட்கிற கட்சியும் கிடையாது. ஆனால் இதுல ஏன் கவனமாக இருக்கிறோம் சொல்ல, இது தாயக பிரச்சனை. தாயக பிரச்சனை இவரை நிரந்தரப்படுத்தி விட்டால் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு மிஞ்சாது. நீ தாயகத்தை இழந்தவரிடம் போய் கேட்டுப்பாரு. ஐரோப்பாவிலே வசதியாகத்தான் வாழ்கிறான் ஈழத் தமிழர்கள். ஆனால் அவரிடம் போய் கேட்டுப்பார், அவன் கீறி பார்த்தது போல் அழுவான். நான் அகதியாக இருக்கிறேன், உனக்கு உன்னுடைய அது நாய் தான், கட்டி போட்ட நாய் தான். கட்டி போட்ட நாய்க்கு கயிறுல கட்டி இருக்கிறானா அல்லது ஜரிகை போட்டு இருக்கிற இந்த தங்க பூண்ல கட்டி இருக்கிறானுங்கிறத வித்தியாசம். கட்டி போட்ட நாய் தான். நீ தங்க கயிறுல கட்டுறானா தாம்பு கயிறுல கட்டுறானுங்கிறத வித்தியாசம். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு அடிமை வாழ்வு, அந்த வாழ்வை நம்முடைய தாயகத்திலேயே தமிழர்களுக்கு தள்ளி விடுவார். எனவே அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. இது வாக்காளர் பற்றிய பிரச்சனை அல்ல. நீ வாக்காளர் ஒரு பட்டியல நீங்க உங்க பேர் இல்லைன்னா நாளைக்கு நின்று வாங்கிடலாம். ஆனா அவனை சேர்த்துட்டீங்கன்னா நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் அத்தனையும் மாறி போகும். எனவே தமிழர் தாயகத்தை பாதுகாக்கிற இந்த போராட்டத்தை இவ்வளவு காலமாக நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள் எவ்வளவோ பாடுபட்டு உயிர் கொடுத்து இந்த தாயகத்தை தமிழர் தாயகமாக பாதுகாத்து கொடுத்திருக்கிறான். இந்த ஜனநாயக காலத்தில் நவீன காலத்தில் நாம் இந்த தாயகத்தை பறிகொடுத்தோம் என்று சொன்னால் நம்மை விட கேவலமானவன் எவனும் கிடையாது என்ற மன உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயகம் காக்கிற போராட்டம் என்ற வகையில் இந்த எஸ்ஐஆரை நீ செயல்படுத்தக்கூடாது. நீ எடுத்துட்டு வரணும், சரி எடுத்துட்ட முடிஞ்சிச்சு. இதை செயல்படுத்தக்கூடாது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் பட்டியல் அடிப்படையில் வாக்குப்பதிவு நடக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்தது எஸ்ஆர் ஒண்ணு வச்சிருந்தா, ஐஆர் ஒண்ணு வச்சிருந்தா, சம்மரி ரிவிஷன் ஒண்ணு, இன்டென்சிவ் ரிவிஷன் ஒண்ணு. இதுல ரெண்டுலயும் பண்ணிருக்கிறாங்க. இந்த சம்மரி ரிவிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் 18 வயசு இந்த ஜனவரியில வந்திருக்கும் பல பேருக்கு 18 வயசு, இந்த வாக்கு போடக்கூடிய வயசு என்பது 18 வயசு இந்த ஜனவரியில வந்திருக்கும். இப்ப ஜனவரியில 18 வயசு அடைந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துரு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு பழைய பட்டியல் அடிப்படையில் தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டுமே தவிர எஸ்ஐஆர் அடிப்படையிலான பட்டியலின் அடிப்படையில் தேர்தல் நடத்தக்கூடாது. இதெல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது, எல்லாம் நடக்குது, எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்ப்போம். அது வரையிலும் வருகிற 2026 ஏப்ரல் மேல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அடிப்படையில் நடத்தக்கூடாது. இந்த இந்திக்காரனுக்கு இங்க வாக்குரிமை என்பது கொடுக்க கூடாது. நீ இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில் அவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட, விதி 13 அடிப்படையில் கொடுத்திருந்தாலும் கூட அவனுக்கு வாக்குரிமைக்கு வாக்குச்சாவடிக்கு அவனை வந்துவிடக் கூடாது. அதை தமிழ்நாடு அரசு இப்போதாவது தடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து தொடர்களும் என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும்
நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.